அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். அதாவது கொடுக்கல் வாங்கல் பத்தி நம்ம நெறைய பார்த்துட்டு இருப்போம். இப்ப நெறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து சமுதாயத்தில ஏற்படுது. நெறைய பேர் என்ன பண்றாங்க, விவரம் தெரியாம பத்திரம், அதாவது ரூ. 100 பத்திரம், ரூ. 50 பத்திரம்லாம் எழுதிட்டு வாங்குறாங்க. அது எதுக்குமே செல்லாது, தெரிஞ்சுங்க. அதாவது ப்ராமிசரி நோட். இது பேர் தான் ப்ராமிசரி நோட்டு. இதில வந்து நீங்க பணம் யாருக்கோ குடுக்கணும்னா, இது மாரி 2 ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து வாங்கணும், கைரேகை வாங்கிக்கணும். அப்பதான் நமக்கு செல்லும். அ இந்த பதிவு எதுக்காகன்னா, இது போல வாங்கிட்ட பிறகு, அந்த நபர் வந்து சொத்து வச்சிருக்காரு. அதாவது ஒரு வீடு வச்சிருக்காரு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. நீங்க வந்து இந்த சொத்த வந்து அட்டாச் பண்ருவீங்க. அதாவது மணி சூட் போட்டு நீதிமன்றத்த உரிமையல் நீதிமன்றத்தில வந்து வழக்க நம்ம தொடர்ந்து, வழக்கு தொடர்ந்ததுல வந்து அந்த வீட்ல டவுன் சர்வே நம்பர்லாம் வச்சு நம்ம வந்து கோர்ட்ல வந்து மணி சூட் போட்டா ஜப்தி பண்ணிடுவாங்க. ஆனா, எதுக்காக இந்த பதிவுனா, நம்ம வந்து அது போல ஒரு சூழல் இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அத வந்து தான செட்டில்மெண்ட் குடுத்துடுறாங்க. இல்ல அக்கா, தங்கச்சி யாருக்காவது விற்பனை செஞ்சுடுறாங்க அந்த சொத்த. அப்ப முன்கூட்டியே நீங்க வந்து வழக்கறிஞர் அறிவிப்பு குடுத்து அவர் அக்லாட்மென்ட் கார்டு வாங்கியிருந்து அவர் சொத்தையே வித்துட்டாலும் கூட, நம்ம வந்து ரெக்கவரி வாங்கிக்கலாம். இத தெரிஞ்சுங்க. அதாவது அவர் பேர்ல சொத்து இல்ல சார். இப்ப வந்து அவங்க அக்கா, தங்கச்சிக்கு எழுதிட்டாரு சார். யாருக்கோ குடுத்துட்டாரு சார். அப்படி இருந்தா கூட, நம்ம வக்கீல் நோட்டீஸ் வாங்கி அவர் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பி, அவர் ரிசீவ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்ட பிறகு அவர் வித்திருந்தா, நம்ம சிபிசி சட்டத்தின் மூலியமாக திருப்பி நம்ம ரெக்கவரி வாங்கிக்கலாம். இத தெரிஞ்சுங்க. நன்றி. வணக்கம்.